ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசு அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்களே வாழ்வாதாரமாக உள்ளன. இந்தியாவில் அன்ன யோஜனா திட்டம் மூலம் மத்திய அரசு ரேஷன் கடைகள் வாயிலாக அரிசி, கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் வழங்கி வருகிறது. அதாவது PHHAOIக்கான கார்டு இருக்குதுங்க. அன்ன யோஜனா ஸ்கீம் மூலமாக எக்ஸ்ட்ராவாக அரிசி கொடுக்குறாங்க, கோதுமை எல்லாமே இலவசம் வழங்கிட்டு வராங்க. இப்போ அந்த AOIக்கான கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் அந்த கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னமான பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா, தற்போதுள்ள விதியின்படி ஒரு குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் மாதம் 35 கிலோ உணவு தானியங்கள் மட்டுமே வழங்கப்படுகிறது. புதிய திட்டத்தின்படி ஒவ்வொரு உறுப்பினரும் தலா 7 கிலோ வழங்கப்படும். ஆனால் ஒரு குடும்பம் அதிகபட்சமாக 35 கிலோ மட்டுமே பெற முடியும் அப்படின்ற மாரி மத்திய உணவு மற்றும் பொதுத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் PHHAOIக்கான கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் 35 கிலோ அரிசி கொடுத்துட்டு வந்தாங்க. பட் இப்போ புதிய நடைமுறையின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி வழங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேருக்கு அப்படின்னா 14 கிலோ, 3 பேருக்கு அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வழங்குறாங்க. பட் அதிகபட்சமாக 35 கிலோ வரைக்கும் தான் கொடுப்போம். நீங்கள் 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா 7 கிலோ கொடுத்துட மாட்டாங்க, 35 கிலோ தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வராங்க. ஒரு நபருக்கு 77 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, அதிகபட்சம் 35 கிலோ அரிசி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா 2026 வரைவு மசோதா பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரைவு மசோதா குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை ஆலோசனைகளை ஜூலை 13, 2026 வரை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த திட்டம் பரிசீலனை பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். பழைய முறையில் 7 to 8 உறுப்பினர்கள் இருந்தாலும் 35 கிலோ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 7 கிலோ மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதேமாரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி, கோதுமை எல்லாமே அப்படியே இலவசமாக தொடருது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு டிராஃப்ட் மசோதா வெளியிட்டாங்க. டிராஃப்ட் மசோதா குறித்து நீங்கள் அந்த NFSA வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இதை AOIக்கான கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.